எனக்கு தாலி கட்டி வாழ விருப்பம் இல்லை, அப்பாவுக்கும் அதில் சந்தோஷம்தான். நான் இப்போ வர சிங்கிளாக இருக்க காரணம் இதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி திவ்யா சத்யராஜ் ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறாங்க. அந்த வகையில் ஊட்டச்சத்து நிபுணரான சத்யராஜோட மகள் திவ்யா சத்யராஜ் திமுகவில் இணைஞ்சு திமுக ஐடி விங்கின் மாநில துணை செயலாளராக பொறுப்பு வகித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுறதுக்காக விருப்ப மனு தாக்கல் பண்ணின திவ்யா விஜய்க்கு எதிராக பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அவங்களுக்கு எந்த தொகுதியும் கொடுக்கப்படாதனால திமுக வேட்பாளர் ஆர்டி சேகர் ஆதரித்து பிரச்சாரம் பண்ணி வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்த திவ்யா சத்யராஜ் தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியும் திருமணம் பற்றியும் மனம் திறந்து பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டு ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இடையில காதல் இருக்கணும். திருமணம் பண்ணிக்கிட்டுமே அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒன்றா இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ திருமணமே கார்பரேட் ஆகிடுச்சு. ஒரே மதம் ஜாதகம் பொருத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு ஜாதகமே இல்லை அப்படிங்கிறத பெருமையாக சொல்லுவேன். என்னோட அப்பா ஜாதகத்தை நம்ப மாட்டாரு, நானும் அதை நம்ப மாட்டேன். அதனால எனக்கு ஜாதகமே இல்லை. ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து நடக்கிற கார்பரேட் வெட்டிங்கை நான் வெறுக்கிறேன். எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்தா அவர் கூட வாழ்வேன். மோதிரம் போடுறது தாலி கட்டுறதுல எனக்கு நம்பிக்கையே இல்லை. இதுக்காக நான் காதலிச்சதில்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. நானும் காதலிச்சிருக்கிறேன். எனக்கும் பல ப்ரப்போஸ்கள் வந்துச்சு, எனக்கும் பிரேக்கப் நடந்துச்சு. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, ராஜாராணி படத்தில் வர்ற மாதிரி அப்பாட்ட போய் அழமாட்டேன். தனியாக பாத்ரூமுக்கு போய் அழுதுருக்கிறேன். திருமண விஷயத்தில் அப்பா இதுவரை என்கிட்ட எதுவுமே சொன்னதே இல்லை. நான் தனியாக இருந்தாலும் அவர் சந்தோஷப்படுவார், விரும்பி ஒருத்தர் கூட வாழ்ந்தாலும் அவர் சந்தோஷப்படுவார். ஆனால் இப்போது என்னுடைய 2 கண்ணு என்ன அப்படின்னா, ஒன்று நியூட்ரிஷன், இன்னொன்று அரசியல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சத்யராஜ் அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாங்க. இப்போது இவங்களோட இந்த பேட்டி தான் சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது.